தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் தொடர்ந்து வெளிச்சம்ங்கிறதான ஒரு தலைப்பை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட பவுலை குறித்து நாம் பார்க்க போகிறோம். உம்முடைய வசனம் கண்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வெளிச்சமாகவும், பாதைக்கு வெளிச்சமாகவும், கண்களுக்கு தீபமாகவும் இருக்கிறது. இருளடைந்த வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றுகிறதாக இருக்கிறது. இங்கே பவுலை குறித்து நாம் பார்க்கும்போது, பவுல் யூத மார்க்கத்தில் பற்றுதலாக இருந்து யூத மத போதனையே சரியான வழி என்று எண்ணி வாழ்ந்து கொண்டு வந்தவன். பல கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தி சிறைகளை அடைத்து கொலை செய்தவன். அவன் தமஸ்குக்கு வருகிறதான நோக்கம் என்னவென்றால், அங்கே இருக்கிற கிறிஸ்துவர்களை கொடுமைப்படுத்தும்படி, சிறைப்பிடிக்கும்படியாக வருகிறான். ஆனால் ஆண்டவர் சவுலை சந்திக்கிறார். சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்கிறதான ஒரு சத்தம் அவனுக்கு கேட்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய ஒளி அவன் மீது படுகிறது. அந்த இருளடைந்த வாழ்க்கையை ஆண்டவர் வெளிச்சமாக மாற்றி, சவுலாக இருந்த மனுஷனை பவுலாக ஆண்டவர் மாற்றி, அநேகருக்கு உகந்த பாத்திரமாகவும் ஒளி வீசுகிறவனாகவும் ஆண்டவர் மாற்றினார். அநேக நிறுவங்களை எழுதும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். நீ போ என்று சொல்லி புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான் என்று ஆண்டவர் ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்கிறார். அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவருடைய தரம் எப்படி இருந்தது, ஆண்டவர் அவனை சந்திக்கும் பொழுது அவருடைய இருளான வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றி இன்னைக்கு அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமாக வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையும் அப்படியாக மாற்றி நம்மளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.